வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேக்லைட் ஸ்ட்ரிப்பு ஒர்க் பண்ணலை, அதில் இருக்கக்கூடிய 5 எல்இடி எரியல. ஸ்ட்ரிப் என்ன பண்ணலாம், பெரும்பாலும் மெக்கானிக் எல்லாமே கடையில் போய் ஸ்ட்ரிப்பை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? மறுபடியும் அந்த வாங்கிட்டு வர ஸ்ட்ரிப்பில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துட்டால் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிப்பு தான் வாங்குவாங்க. சிலர் செட்டே எல்லாம் மாற்றுவாங்க. அப்படியெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இதில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் எப்படி இருக்குன்னா, இது எல்இடி, ஃப்ளாட் எல்இடி, ஹெச்பி எல்இடி, ஹை பிரைட் எல்இடி இதில் இருக்குது. இந்த எல்இடியோட ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து மினிமம் 3 வோல்ட். இப்போ வரக்கூடிய செட்லாம் 4.2 வோல்ட். ஓகே, நல்ல பக்கா பிரைட்னஸ் இருக்கும். இதில் இந்த எல்இடியில் 5 எல்இடி இருக்குது, சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்கிறதுனால என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்டிப்பு வந்து ஓகே, இந்த ஸ்டிப் நல்லா இருக்குது, இந்த ஸ்டிப் வந்து ஃபால்ட்டு. அந்த எல்இடிக்கு மேலே இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, ரிஃப்ளெக்டர் கேப் வந்து நான் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்இடியை செக் பண்ணி பார்க்குற மல்டிமீட்டரில் ஒரு மீட்டர் வச்சுருக்கேன், அனலாக் மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். இந்த அனலாக் மல்டிமீட்டர் செக் பண்ணுறேன். இப்போது ஒரு எல்இடி, ஒரு எல்இடி செக் பண்ணுறேன். இந்த எல்இடி எரியுது. ஓகேவா? தென் அடுத்த எல்இடி செக் பண்ணி பார்க்குறேன், எரியல. அடுத்த எல்இடி செக் பண்ணுறேன், பாருங்கள் எரியுது. இந்த எல்இடி எரியல. தென் அடுத்த இந்த எல்இடி எரியல. தென் இந்த எல்இடி எரியுது. இந்த எல்இடி எரியல. ரெண்டாவது மல்டிமீட்டரில் முள் வந்து என்ன பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு முள் வந்து ஃபுல்லாக டிஃப்ளெக்ட் ஆகுது. 0 ரெசிஸ்டன்ஸுக்கு வருதா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எல்இடி ஷார்ட்னு அர்த்தம். இந்த எல்இடி என்ன இருக்குன்னா, இந்த எல்இடி வந்து ஓப்பன், எந்த டிஃப்ளெக்ஷன் காமிக்கல. இதில் க்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் சம் ரெசிஸ்டன்ஸ் இது காமிக்கும். அப்போ என்ன தெரியுது, இந்த எல்இடி வந்து ஷார்ட்டு, இந்த எல்இடி ஓப்பன். 1 2 3 இந்த எல்இடி நல்லா இருக்குது. சரி, இப்போ இது வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணி அந்த எல்இடியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, முதல்ல அந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 எல்இடி கொடுத்துருக்கேன். இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளஸ் மைனஸில் இது வந்து ஆர்டினரி எல்இடி. ஒரு எல்இடி ஒன்று ஒர்க்கிங் ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 1.5 வோல்ட்டு. 4 எல்இடி சீரீஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் டோட்டலாக இது ஒர்க் பண்ணுறதுக்கு 6 வோல்ட் வேணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எல்இடி, ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸு சீரீஸ் கனெக்ஷன். இந்த எல்இடி வந்து ஹெச்பி எல்இடி, ஹை பிரைட் எல்இடி. இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து மினிமம் 3 வோல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதில் 5 எல்இடி இருக்குது, 5 எல்இடி சீரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிப்பில் இந்த எல்இடி எரியறதுக்கு 15 வோல்ட் வேணும். ஓகேவா? இப்போது இந்த சீரீஸ் கனெக்ஷனில் இன் சீரீஸ் கனெக்ஷன் எனி ஒன் ஆஃப் த ஓப்பன் எல்இடி ஓப்பன் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏதாவது ஒரு எல்இடி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா சர்க்யூட் பிரேக் ஆயிரும். நோ ஒன் க்ளோன் அப்படின்னா ஒரு எல்இடி கூட இதில் எரியாது. சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று ஷார்ட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், மீதி 3 எது ஷார்ட் ஆயிடுச்சோ அது எரியாது, மீதி 3 எரியும். அப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் எரியல அப்படின்னா நமக்கு முதல்ல டிவியில் என்ன சிம்டம் வரும் அப்படின்னா, டோட்டலாக ஒரு ஸ்ட்ரிப்பு எரியல அப்படின்னா டாப், பாட்டம், மிடில் உதாரணத்துக்கு. ஏன்னா ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிவிலையும் பேக்லைட் ஸ்ட்ரிப் வந்து சில செட்டில் வந்து 3 ஸ்ட்ரிப் இருக்கும், சிலதில் 4, சிலதில் 5, 6 இப்படிலாம் இருக்கும். இல்லை எந்த ஸ்ட்ரிப்பு எரியலையோ அந்த இடம் பிளாக்கிஷ் ஆயிரும் பிக்சர். இதுதான் கம்ப்ளைண்ட். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பேக்லைட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரிப்பை மாற்றினா ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்ட்ரிப்பில் வந்தால் எப்படி கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணலாம். ஏன்னா எதையும் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு குறைஞ்ச ஒர்க்கில், ஒரு குறைஞ்ச மூலதனத்தில் ஒரு எல்இடி மாற்றினா ரெடி ஆகுனா ஏன் செய்யக்கூடாது? ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கலன்னா, எல்இடி சீரியஸ் பேரலல் அரேஞ்ச்மெண்ட்ஸு உங்களுக்கு தெரியணும் பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? சீரியஸாக இருக்கும் பொழுது ஒரு எல்இடி ஓப்பன் ஆனால் அந்த செட்டு எதுவுமே எரியாது. சீரியஸ் கனெக்ஷனில் ஏதாவது ஒரு எல்இடி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஷார்ட் ஆன எல்இடி எரியாது, ரிமைனிங்லாம் எரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன சிம்டம் வரும், ஒரு எல்இடி எரியல அப்படின்னா பிளாக் ஸ்பாட் வரும், படம் வரும், ஆடியோ வரும், ஒரு பிளாக் ஸ்பாட் வரும் கஸ்டமர் சொல்லும்போது. சில நேரத்தில் இந்த ரிஃப்ளெக்டர் சில நேரத்தில் விழுந்துடும். இந்த ரிஃப்ளெக்டர் இருக்கு இல்லையா,
அது விழுந்துட்டால் கூட அந்த இடத்துல மட்டும் ஒன்று பிளாக் ஒரு ஒயிட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கும். அப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் என்னாச்சு, இந்த ரிஃப்ளெக்டர் கேப் இருக்குல்லையே அது வந்து விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து மறுபடியும் பேஸ்ட் பண்ணி நீட்டாக ஒட்டிடலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, சரியாயிடும் ப்ராஜெக்ட் இல்லை. இப்போ நான் என்னென்னு சொல்லிகிட்ருக்கேன், ஒரு ஒயிட் ஸ்பாட் வந்தால் என்ன பண்ணலாம், எத்தனை கப்பு இந்த ரிஃப்ளெக்டர் கப்பு மேலே விழுகுதோ அந்தளவுக்கு ஒயிட் ஸ்பாட் வரும். சில டிவி எடுத்துகிட்டு வருவாங்க, டிரான்ஸ்போர்ட்டிங்கில் டக்குன்னு விழுந்துடும், இல்லை கீழே விழுந்துடும். அப்போ என்ன செய்கிறோம், உங்களுக்கு பேக் லைட் இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்டர் கேப் வந்து விழுந்துடும். அந்த ரிஃப்ளெக்டர் கேப் விழுந்துருச்சு அப்படின்னா ஒயிட் ஸ்பாட் வரும். ஒருவேளை எல்இடி எரியல, 1 எரியல, 2 எரியல அப்படின்னு சொன்னால், உள்ள ஒரு ஸ்ட்ரிப் எரியல அப்படின்னா அந்த இடம் பிளாக்கிஷ் ஆயிரும், பிளாக் ஸ்பாட்டு வரும். ஸோ எனிகோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக நமக்கு தெரியும், ஒரு எல்இடி ஓப்பன் அல்லது ஷார்ட் அப்படின்னா சிம்பிளாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது இது வந்து பேரல் கனெக்ஷன், எல்இடி பேரல் இருக்குது. ஏனோடெல்லாம் ப்ளஸ்லையும் கேத்தோடெல்லாம் மைனஸில் கொடுத்துருக்கோம். இதில் 4 எல்இடி பேரல் இருக்குது. இந்த பேரல் கனெக்ஷனில் ஏதாவது ஒரு எல்இடி ஓப்பன் ஆனால் மீதி எல்லாமே எரியும். இந்த 4 எல்இடி பேரலில் 3 ஓப்பன் ஆனால் கூட 1 எரியும். பெரும்பாலும் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் வந்து பேரல் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்போது ஒரு ஸ்ட்ரிப்பு எரிஞ்சினா கூட மீதி 2 எரியலாவோ எது இருந்தாலும் நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம், செக் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். ஓகேவா, ஏதாவது ஒரு எல்இடி ஓப்பன் ஆனால் கூட எரியாது. ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் பேரல் கனெக்ஷனாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு எல்இடி மட்டும் மாடலுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, அப்போது ஒரு எல்இடி பேரல் கனெக்ஷனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மீதியெல்லாம் எரியும்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட் ஆகிருச்சுன்னா ஏதாவது ஒரு எல்இடி ஷார்ட் ஆனால் கூட எதுவுமே எரியாது. அதனால் பேக் லைட்லேயும் இதே கண்டிஷன் தான். ஒரு ஸ்ட்ரிப் ஒரு லைன் ஏதாவது எல்இடி ஏதோ ஒரு காரணத்தில் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங்கெல்லாம் எரியாது. பேக் லைட் டிரைவர் ஃபால்ட் ஆகிரும். தொடர்ந்து ஆடியோ கேட்டுட்டு இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி வரும்போது ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்கும். இந்த கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க. சீரீஸ் கனெக்ஷனில் ஒரு எல்இடி ஓப்பன் ஆனால் செட்டாப் எல்இடி சரியாது. சீரீஸில் ஒரு எல்இடி ஷார்ட் ஆச்சுன்னா ஷார்ட் ஆனது எரியாது, மீதியெல்லாம் எரியும். பேரல் கனெக்ஷனில் ஒரு எல்இடி எரியலினாலும் மீதியெல்லாம் எரியும். ஒரு எல்இடி ஷார்ட் ஆச்சுன்னா அந்த செட்டாப் எல்இடிஸ் எதுவும் எரியாது. சிம்பிளாக. ஓகேவா, இதை கான்செப்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதில் இந்த எல்இடியோட பிரைட்னஸ் நல்லா செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் இருந்தால் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஒரு அடாப்டர் இருந்தால் அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள். மொபைலுக்கு வருது இல்லையா அடாப்டர், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் அடாப்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிளாக் மைனஸ், ஓகேவா, பிரைட் இருக்கும் பாருங்கள். இது எரியல, இதை ஓப்பன் சொல்லிட்டேன். இது ஒரு நல்ல கண்டிஷன், எரியும். தென் ஃபஸ்ட்டு ஒன் எரியும், நல்ல பிரைட்னஸ் எரியும். இப்போ ஷார்ட்டான எல்இடி செக் பண்ணோம்னா நீங்கள் அடாப்டரில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் லைட் வந்து டிம் ஆகும். இது வீடியோவில் காமிக்க முடியல, டிம் ஆகும். ஞாபகத்தில் வச்சிங்கன்னா ஷார்ட் ஆகுது. ஓகே, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல பிரைட் இருக்கும், நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பழைய சார்ஜர் இருந்தால் கூட சார்ஜரில் வர்ற 5.1 வோல்ட்டு அதை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த செட்டாப் எல்இடிஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையா நம்மளால் செக் பண்ண முடியும். மல்டிமீட்டர் இருந்ததுன்னா, பர்டிகுலர் அனலாக் மீட்டர் இருந்ததுன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து செக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ பார்க்கலாம், இருக்குது இல்லையா, சிம்பிளாக செக் பண்ணலாம். மீட்டர்லேயே செக் பண்ணிக்கலாம். அடாப்டர் இருந்தால் அடாப்டரில் செக் பண்ணிக்கலாம். இல்லையே எல்இடி செக்கர் இருக்குது, தனியாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, நீங்கள் அது ஒரு ப்ரைஸில் வாங்கி வச்சுக்கிறனாலும் வாங்கி வச்சுக்கலாம். அதில் வோல்ட் என்னன்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ கமர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்க தான் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம், பார்க்கலாம். தேங்க்யூ.